பாண்டவர்கள் துருபதனனை சிறைபிடித்து துரோணாச்சாரியார் முன் கொண்டு வந்து நிறுத்தினர். துருபதனனின் ராஜ்யத்தில் வடக்கு பகுதியை தானும் கங்கையின் தெற்கே உள்ள பகுதியை துருபதனனுக்கும் பிரித்து கொடுத்தார் துரோணர். மேலும் துருபதனனை பார்த்து உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன், பிழைத்து செல் என்று கூறி அனுப்பினார். பெரும் அவமானத்துடன் திரும்பிய துருபதன் துரோணரை பழிவாங்க எண்ணி துரோணருடன் போரிடக்கூடிய ஒரு மகனை வேண்டி ஒரு யாகம் நடத்தினார். அவர் நடத்திய யாக தீயில் இருந்து வாள் மற்றும் வில்லுடன் ஒரு முழு வளர்ச்சியடைந்த மகன் வெளிப்பட்டான். அவன் துரோணரை கொல்வதற்காகவே பிறக்கப்பட்டவன். இரண்டாவதாக யாக தீயிலிருந்து திரௌபதி என்ற பெண்ணும் வெளிப்பட்டாள். துரோணர் தனது மகன் அஸ்வத்தாமன் மீது அதிக அளவு அன்பு கொண்டிருந்தார். குருஷேத்திர போரின் போது பீமன் கௌரவர்களின் பட்டத்து யானையான அஸ்வத்தாமன் என்ற யானையை கொன்றான். பீமன் அஸ்வத்தாமனை கொன்றான் என்ற செய்தியை கேட்டதும் துரோணரின் போர் புரியும் வேகம் சற்றே குறைய ஆரம்பித்தது. போர்க்களத்தில் சத்தியம் தவறாதவன் தர்மன் ஒருவனே. இவன் பெயருக்கேற்றபடி தர்மனாகவே திகழ்ந்தான். எனவே துரோணர் தர்மனிடம் சென்று